முருகா நம்புறேன். இந்த வைகாசி விசாகத்தன்றைக்கு வீரக்கடவுளாகிய தமிழ் கடவுளாகிய நமக்கான முதல் கடவுளாகிய முருகப்பெருமானை போற்றி வணங்கி நம்முடைய பணிகளை தொடங்குவோம். எங்களுக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாதுங்க, பரவாயில்ல. முருகன் என்பவன் வெறும் கடவுள் மட்டும் இல்லைங்க, அவன் இயற்கையினுடைய வடிவம். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று தொடங்குகிற இந்த நிலப்பிரிவுகளில் குறிஞ்சிக்குரிய கடவுள் முருகப்பெருமான் தான். 2000 ஆண்டு பழைய இலக்கியங்கள் எல்லாம் இந்த முருகப்பெருமானை தாங்க பாடுது. வீரத்திற்காகவே படைக்கப்பட்ட கடவுள். நம்ம வாழ்க்கையில சோதனை வர்றப்பெல்லாம் நம்ம என்ன செய்யலாம்? நிலாக்காலம் எல்லாம் விழாக்காலம் என்பது நம்முடைய கருத்து. அந்த 27 நட்சத்திரங்களில் 14வது நட்சத்திரமாக விளங்குகின்ற நட்சத்திரம் தான் விசாக நட்சத்திரம். இதிலே முருகப்பெருமான் தோன்றுகிறார். ஏன் தோன்றுகிறார் என்றால்